ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா செப்டம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் ஏர் சைன் ரீடிங் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதம் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் ரீடிங். ஸோ பைல் 1 வந்து இந்த சாக்லேட் கலர் ஃப்ளவர். ஓகே, பைல் 1. பைல் 2 வந்து க்ரீம் கலர் ஃப்ளவர். ஸோ பைல் 2. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அது அவங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பைல் 1 வந்து சாக்லேட் கலர், பைல் 2 வந்து க்ரீம் கலர். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 போயிடலாம். சாக்லேட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கார்டு கம்பேஷன், நம்பர் வந்து 99. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிசம்பிள்ஸ் ஆகலாங்க. உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் 9 சீரீஸாக இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த். ஓகே, மகாதேவ் ஆரக்கிள் டெக்ல இருந்து பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்திருக்கு. செகண்ட் கார்டு நேட்டிவ் ஸ்பிரிட்ல இருந்து ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர், ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர். டெம்பரன்ஸ், 7 of cups, 4 of pentacles அண்ட் ஃபைனலாக வந்து ஏரிஸ் வந்திருக்கு. ஸ்டார் கோட்ஸ் டெக்ல இருந்து ஏரிஸ் ஆக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக எனக்கு தெரியுது. எப்படி சென்சிட்டிவ் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வந்திருக்கிற 2 கார்ட் இந்த நியூமராலஜி டெக்ல இருந்தும் சரி, இந்த கார்ட் ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர்ல இருந்தும் சரி, நீங்கள் 2 விஷயத்தில் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க. முக்கியமாக இது வந்து எமோஷ்னல் சைட், ஒன்று வந்து உங்களுடைய ஒர்க்கிங் சைட். ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தில், ஃபேமிலி சைடில், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே வந்து ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் வந்து உங்களால் வந்து அந்த எமோஷ்னலி உங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு உங்களை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. ஸோ அவங்க வந்து உங்களுடைய ஒரு வளர்ச்சியை பார்க்குறாங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு கேர் பண்ணாமல் போயிட்டுருக்கீங்க. ஒரு அவங்கள வந்து ஒரு பெருசாக அங்கே கொடுக்குறதில்ல. அவங்களுடைய ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் சைடுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெருசாக ஒரு கேர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் தெரியுறீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் இங்கே ஏதோ ஒரு ஏற்ற இறக்கம், இல்லை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் அவங்க இருக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மேட்ச் ஆக மாட்டேங்குது. பட் உங்களுடைய ஒரு நோக்கம் வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய க்ரோத்தில் அந்த மாதிரி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மன ரீதியாக ஒரு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை, பட் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து மெயினாக இங்கே என்ன காமிக்கிறாங்கன்னா 4 of Pentacles. பேலன்ஸ் வந்து உங்களால் வந்து சில விஷயங்களில் வந்து கொண்டு வர முடியும். முக்கியமாக எமோஷ்னல் வைஸ், எமோஷ்னலில் வந்து உங்களால் வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியலை. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி, சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், கூட பிறந்தவங்க, ஒர்க்கிங் சைடில். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. மெயினாக ஃபீலிங் சைட், எமோஷ்னல் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து நீங்கள் நம்புறீங்க. உங்களுடைய எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து கரெக்ட். நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற ஒரு வே வந்து கரெக்ட். ஏன்னா வந்து நீங்கள் சில விஷயங்கள் முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக வந்து ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து இப்பவும் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களால் வந்து அந்த டைமிங் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களுடைய கார்ட்ஸில் இருந்து வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம்
ஒரு சிச்சுவேஷனாக எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஒர்க் ஃபீல்டு எது வேணாலும் இருக்கலாம். பட் அதில் வந்து ஒரு முழு முயற்சியாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் இவங்க வந்து ஒரு உங்களுடைய சரௌண்ட்ஸில் ஏதோ ஒரு நெய்பர்ஸ் கூட இருக்கலாம். இங்கே ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சர், இல்லை வந்து ஏதோ ஒரு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். வேறு நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. பட் உங்களை வந்து தப்பாக அவங்க வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறது, கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, முன்னாடி மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே வருது. ஸோ 4 of Pentacles வரும்போது உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஒர்க்கிங், உங்களுடைய ஃபீல்டு, உங்களுடைய ஐடியாஸ், அதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் மெயினாக மணி எக்கனாமிக்கல் சைடில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து குட். உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நினைக்கிற விஷயமும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற உங்களுடைய இன்ட்யூஷனும் வந்து கரெக்டு தான். யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல பாதை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால தான் இங்கே வந்து ஒரு பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா குட் ஃபார்ச்சூன் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அட்வைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈவன் பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு அந்த எமோஷ்னலி உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்கும்போது, ஏதோ ஒரு மனசில் வந்து அது கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து அது ஆர்கியூமெண்ட்ஸாக போகலாம், ஒரு சண்டையாக போகலாம். முன்னாடி இந்த மாதிரி இல்லையே, இப்படி திடீர்னு இந்த மாதிரி உங்க பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ அது வந்து ஒரு பெருசாக ஒரு ப்ராப்ளம் கூட க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் கொடுக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களோட கொஞ்சம் ஃப்ரீ, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். அவங்களோட ஒரு டைமிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய அன்பை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது இருக்கு. பட் ஆனால் இது ரிலேட்டட், இது எமோஷனல் ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் வரும்போது அதனால சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசில் இருக்குது. அது ஒரு பெருசாக ஒரு ஆறுறதுக்கு முன்னாடி, பெரிய ஒரு இது மாதிரி ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்கள்கிட்ட வந்து ஒரு ஷேரிங், ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரலாம். ஈவன் அதே டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கிங்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்காக டைம் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி தான் அது உங்களுக்கு. அது அவங்களால ஒரு பிளெஸிங்ஸ், அவங்களுக்கும் மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லை சிலருக்கு வந்து இல்லை பிடிக்கவே இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சரண்டர் டு த டிவைன் அப்படின்னு. அதுதான் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் காமாக இருங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாம், சண்டை வேணாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னும் பிரியம் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த ஒரு ஹெல்ப் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய ஒரு ஓனில் இருக்கீங்க, உங்களோட ஓன் வேர்ல்டில் இருக்கீங்க அப்படி அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய எனர்ஜி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏரிஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பொருளாதாரம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதாவது நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் பாப்புலர் ஆகிறதுக்கும், நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கும், அதனால ஒரு சக்ஸஸ், ஒரு எக்கனாமிக்கலி க்ரோத் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு சுமூகமாக முடிய போகுது, இல்லை முடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கலாம். விட்டு கொடுத்துட்டு போகலாம், இல்லை அவங்களும் அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள், சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது வந்து நிவர்த்தி ஆகும். இல்லை வாங்குறதுக்கு ஒரு மணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மணி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும், லோன் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து சாதகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும், ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு மூதாதையர்கள் சொத்து, பங்காளிகள் சண்டை, அந்த சொத்துல வந்து பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அவங்க மட்டும் ஒரு சமரசமாக இல்லை, நீங்களும் வந்து கொஞ்சம் அதில் வந்து அவங்களுடைய பாயிண்ட் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் ஒரு பேலன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ சிலருக்கு வந்து கோர்ட் இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ஒரு ஒரு சுமூகமாக ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து செப்பரேஷனாக இருக்கீங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை அந்த செப்பரேஷன் அப்படின்றது முடிகிறதுக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி நீங்கள் அது புரிஞ்சுக்கிட்டு ஆனால் சான்சஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு
ஒரு சேஞ்சஸ் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கும், மனசு மாறுறதுக்கும், அவங்க வந்து உங்களோட பேசுறதுக்கும், சில வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் மூலியமா ஹெல்ப், உங்களுக்கு மூத்தவங்க மூலியமா ஹெல்ப் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்கு. பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்கு. அதே மாதிரி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இல்லாதன்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி வருத்தப்படாதீங்க. டோன்ட் ஒரி. ஸோ உங்களுக்கு வந்து மகாதேவர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ், உங்களுடைய குட் ஃபார்ச்சூனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஓகே. ஸோ இது உங்களுடைய ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து ஓவரால் உங்களுடைய எமோஷ்னலி சென்சிட்டிவான உங்களுடைய மெசேஜ். ஓகே. உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே. பைல் டூ இந்த க்ரீம் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகே. ஸோ பினாக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கோர்ஸ் டெக்கில் இருந்து நம்பர் வந்து 3636. 10 of cups, lovers, page of swords, மகாதேவ் ஆரக்கிள் டெக்ல இருந்து மகாகால் டிவைன் டைமிங், என்விரான்மெண்ட் 44 நம்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிசம்பிள்ஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து லக்கி நம்பர், டேட் ஆஃப் பர்த், சீரீஸ், ஏஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலாக ஸ்பிரிட், நேச்சர் ஆஃப் ஸ்பிரிட்ல இருந்து உங்களுக்கு வந்து ட்ரைபல் ஸ்பிரிட் டான்ஸர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்லான எனர்ஜிங்க. ஸோ இது வந்து நான் பேச்சுக்கு சொல்லலை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்களே பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற போகுது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. இது வந்து ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய ஒர்க்கிங் ஃபீல்டில் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எதை நினச்சி முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 10 of cups-ஆக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே. ஸோ சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு வந்து ரீயூனியன் அப்படின்றது இருக்குது, வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது. சிலருக்கு வந்து உங்களுடைய மனசு வந்து ஒரு ஹார்மனைஸாக தெரியுதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் டைமிங் வந்திருக்கு. ட்ரிபிள் ஸ்பிரிட் டான்ஸர் வரும்போது உங்கள் மனசில் வந்து ஒரு அதிகமான ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டான்ஸிங் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க. ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறது, சிலருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது, சிலருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது, சிலருக்கு வந்து ஒரு பேபி குட் நியூஸ் கூட இருக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச், ஒரு குட் நல்லபடியாக ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் தெரியுது. டிவைன் டைமிங்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த ஒரு கார்டு ஸ்டார் கோட் டெக்ஸ்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னா உங்களுக்கு காமிக்குதுன்னா இது உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டட், ஃபேமிலி ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன், ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பாரம்பரியம், அவங்க வந்து ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து உங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சரியான பாதையாக தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுடைய ஒரு டெசிஷன் தான் கரெக்ட் டெசிஷன். நீங்கள் எதை வந்து யோசிச்சு நீங்கள் ஒரு ஐடியாஸ் எடுத்து வைக்கிற உங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் விட உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு வந்து கரண்ட்டாக உங்கள் லைஃப்க்கு எது தேவை அதை தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். அதை நோக்கி தான் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மைதானம் மாதிரி, ஒரு வீடு, ஒரு 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 கல்ச்சர், ஸோ ஒரு சாம்ராஜ்யம் சொல்லலாம். ஸோ இது வந்து எடுத்துக்கலாம், இது வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி ஒரு கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், அவங்களுடைய ஒரு கல்ச்சர் அதெல்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு இதில் திணிக்கிறது. நீங்கள் வந்து இந்த மாதிரி போகக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து எங்களுடைய ஒரு ஃபேமிலிக்கு வந்து கௌரவ குறைச்சல், இது வந்து ஒர்க்கிங்கில் கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம்
பட் அங்கே வந்து ஒரு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதை ஒரு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும், உங்கள் லைஃப்லுக்கு வந்து எது ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்குமோ அது வந்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து இப்போ பார்க்க தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் இஸ் த ஃபைனல் டிசிஷன். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.